வணக்கம். அதாவது ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதா, பிதா, குரு இவங்கெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கோம். எத்தனையோ நம்மளால இழந்திருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளை பார்த்தா சொல்லுவோம். ரோட்டில் போயிட்டுருந்தேன், ஏம்மா நீங்கள் டீச்சரா? எந்த ஸ்கூலில் டீச்சர்னாங்க. இல்லைங்க, நான் டீச்சர் தான், கௌரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியாம்மா, உங்களை பார்த்தா அந்த முகலட்சணமெல்லாம் டீச்சர் இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னாங்க. ஆமாங்க, முகலட்சணமெல்லாம் டீச்சர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப் எடுத்தோம்னா எத்தனையோ நிறைய இழந்திருக்கிறோம். சொந்த பந்தங்கள் இழந்திருக்கிறோம், நட்புகள், உறவுகள் எல்லாத்தையும் நிறைய இழந்துட்டோம். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டியூட்னே வாழ்க்கை ஓடிடுச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் இன்ஸ்டியூட் இப்போ வச்சிட்ருக்கோம். யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்? என் மனசு என்னை கேட்டுச்சு இன்றைக்கி, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நம்ம ஏன் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நம்ம அனுபவிக்காமல், ஒரு நல்ல நாள், பண்டிகை நாள், தீபாவளி நாள், இதை கூட நம்மளால் கொண்டாட முடியலன்னா இவ்வளோ இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இப்போ தோணுது எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் ஒரு வகையில் சந்தோஷம். நம்மக்கிட்ட படிக்கிற குழந்தைகளை நம்மளை இன்றைக்கி ஹாப்பி பொங்கல் மேம், நாங்கள்லாம் ஊருக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னாங்க. சரிப்பா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னதான் நமக்கு உள்ள வருத்தங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒன்றுமே அனுப்ப முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை கேட்டாங்க, ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போ கௌரி அப்படின்னாங்க. வரவே மாட்டேங்கிற, வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுறியே. அப்புறம் கடைசியாக கேட்டாங்க, நான் இறந்துட்டேனாவது நீ வருவியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வருவேன். நீ சனிக்கிழமை ஆண்டவங்கிட்ட போயிரு. நான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் உனக்கு எல்லா காரியம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அன்றைக்கி அவங்க சொன்னாங்க, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது கௌரி, சந்தோஷம், நீ நல்லா இருக்கிற, நீயா படித்த, நீயா முன்னுக்கு வந்த, பரவாயில்ல, என்ன ஒரு வருத்தம், எதுக்கும் நீ வரமாட்டேங்கிறேங்கிற ஒரு வருத்தம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா, எங்கே இருந்தாலும் மனசு வாழ்த்தினா போதும் நம்மளை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது, எங்கள் தொழில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நாங்கள் நினச்சா இன்ஸ்டியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. நிறைய பேருக்கு நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் வீணாக போயிடுவாங்க. ஆசிரியர் தொழிலில் நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம். அது வேணால் உண்மை. இப்போ கூட நான் நினச்சி பார்ப்பேன், யாருக்காக கஷ்டப்படணும், எதுக்காக கஷ்டப்படணும்? ஏன் நம்மளுக்கு என்ன வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா? ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி, பரவாயில்ல, பையன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகட்டும் அப்படிங்கிறது. அதுக்கு தான்